பருத்தித்துறையில் பயணத்தை ஆரம்பித்த பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்ட வாகன தொடரணி இன்று பலாங்குடை சென்றடைந்தது. பல நகரங்கள் மற்றும் கிராமங்களை தாண்டி 20 நாட்களாக பயணித்த வாகன தொடரணிக்கு இன்றும் மக்களின் வரவேற்பு அமோகமாக கிடைத்தது. ரத்னக்கலைக்கு பெயர் பெற்ற ரத்னபுரியில் நேற்றைய தினம் இந்த வாகன பேரணி பயணத்தை நிறைவு செய்தது. சப்ரகமுவ மாகாண அமைச்சர் ரஞ்சித் பண்டாரவின் தலைமையில் 20வது நாள் பயணம் இன்று ஆரம்பமானது. சமோவா தீவுகள் தொடர்பில் 3 மொழிகளிலும் சிறு அறிமுகம் வழங்கப்பட்டதன் பின்னர் அதன் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. MTV, MBC ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன ஏற்பாடு செய்து ரத்தினபுரி மாவட்ட மக்களையும் இணைத்துக் கொண்டமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். MTV, MBC ஊடக வலையமைப்புடன் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் என்ற ரீதியில் இணைந்து கொண்டமை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். சப்ரகமுவ மாகாண அமைச்சர் அதுலகுமார ராகுபத்து தலைமையில் வாகன தொடரணிக்கு பல்மடுல நகரில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கு ஷீசல்ஸ் ராஜ்யத்தின் கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் இந்த வாகன தொடரணி பலாங்குடி நகரை நோக்கி பயணித்தது. மக்களின் பாரிய வரவேற்புக்கு மத்தியில் வாகன பேரணி இன்று மாலை பலாங்குடி நகரை வந்தடைந்தது. இந்த பேரணியின் 21வது நாளான நாளை பண்டாரவளை நகரை சென்றடைய உள்ளது.